الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون وقال رسول الله صلى الله عليه وسلم فاعلموا أن الجنة تحت ظلال السيوف. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலாவினுடைய திருப்பெயரால் அன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அருமை சகோதர சகோதரிகளே, அருள் நிரம்பிய புனிதமான இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய கணக்குப்படி 17வது இரவிலே தராவிஹ் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். அருமைக்குரிய பெரியவர்களே, ரமலான் என்ற இந்த புனிதமான மாதம் அருள் நிரம்பிய மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தனியாக ஸ்பெஷலாக எந்த ஒரு புதிய அமலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லை. மாறாக ஏனைய 11 மாதங்களிலே எந்த செயல்களை செய்து கொண்டிருந்தோமோ அதே செயல்களை இந்த மாதத்திலே கொஞ்சம் வீரியத்தோடு செய்வதற்கு ரசூலுல்லாஹ் ஆர்வப்படுத்தியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் கூலி பல மடங்கு எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார்கள். எப்படி தொழுகையிலே ஆர்வம் காட்ட சொல்லியிருக்கிறார்களோ, சதக்காவிலே ஆர்வம் காட்ட சொன்னார்களோ, உறவை பேணுவதிலே ஆர்வம் காட்ட சொன்னார்களோ, உம்ரா செய்வதிலே ஆர்வம் காட்ட சொன்னார்களோ, வணக்க வழிபாட்டுகளிலே ஆர்வம் காட்ட சொன்னார்களோ, நோன்பிலே ஆர்வம் காட்ட சொன்னார்களோ, அதுபோல இஸ்லாத்திலே இன்னொரு முக்கியமான ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையிலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்களும் அதிலே ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அந்த ஆர்வம் என்னவென்றால் அல்லாஹ்வுக்காக களமிறங்கி போராடி ஷஹீதாவது, ஜிஹாத். ரமலானிலே செய்யக்கூடிய ஜிஹாதுக்கு வரலாற்றிலே ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றை நெடுகிலும் எடுத்து பார்ப்போமேயானால் ஏராளமான ஜிஹாதுகள் இந்த ரமலான் மாதத்திலே தான் நடந்திருக்கிறது. பட்டியலே பெரிய பட்டியல் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் ஹிஜ்ரி 2வது ஆண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதிலிருந்து இந்த சமுதாயத்திற்கு ரமலானின் சிறப்பு உணர்த்தப்பட்டது. அதன் பிறகு இதே ரமலானிலே பல போர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே அவர்களது தோழர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். உச்சகட்டமாக ஃபத்ஹ் மக்கா வெற்றி இருக்கிறது. அதுவும் இதே ரமலானிலே தான் நடந்தது. வீரியமிக்க போராட்டங்களை தேவைப்பட்டால் எடிட்டிங்கில் கட் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கூட இதே ரமலானில் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். ரொம்ப வீரியத்தோடு நோன்போடு நம்முடைய சகோதரர்கள் கலந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, போரை பொறுத்தவரையிலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்தில் வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விட மாட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை முதலிலே ஒரு மணி வாசகமாக முதலிலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். சஹீஹ் புகாரியிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஆதாரபூர்வமான செய்தி அறிவிக்கப்படுகிறது. அது என்னவென்றால், வலா தத்தமன்னௌ லிகா அல் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஒரு
வெறியோடு நீங்கள் அலையாதீர்கள். எப்படா போர் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எதிரியை வீழ்த்தலாம், அப்படியே 24 மணி நேரமும் கனவு கண்டு கொண்டு தினவெடுத்த தோளோடு சுற்றி அலையாதீர்கள். அது வேணாம், அப்படி செய்யக்கூடாது. சொல்ல தடை செய்கிறார்கள். வலா தத்தபன்னவ் லிகா அல் அது ஃபஸஅலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆஃபியாவை கேளுங்கள். ஆஃபியத் என்றால் சலாமத்து, கைகால் சுகம், உடல் ஆரோக்கியம், நிம்மதியான வாழ்க்கை. இதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் ஒவ்வொருவரும். யா அல்லாஹ், போரை எங்கள் மீது திணித்து விடாதே, தேவையற்ற சண்டைகளிலே எங்களை ஈடுபடுத்தி விடாதே, எங்களுக்கு உடலிலே ஆஃபியத்தை கொடு என்று கேளுங்கள். ஃபைதா லகைத்துமூஹும், ஒருவேளை உங்களையும் மிஞ்சி ஒரு நெருக்கடி சூழல் ஏற்பட்டு போர்தான் வேறு மாற்று வழி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வருமா இருந்தால், ஃபைதா லகைத்துமூஹும் ஃபஸ்பிரு, அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடு எதிரியை போர்க்களத்திலே சந்தியுங்கள். வீம்புக்கு அலையாதீர்கள். ஆனால் வந்தால் பொறுமையோடு நின்று எதிரியை களத்திலே சந்தியுங்கள். கடைசியில் சொன்னார்கள், ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத தஹத லிலாலி சுயூஃப், சொர்க்கம் எங்கே இருக்கிறது தெரியுமா? தஹத லிலாலி சுயூஃப், வாட்களின் நிழலிலே இருக்கிறது. போர் வாள் இருக்கிறது, அந்த வாளின் நிழலிலே தான் சோனம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இதே ரமலான் மாதத்திலே இதே 17வது நாளிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் போர் நிகழ்ந்தது. அதுதான் இந்த உரையின் தலைப்பு, பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தம் நடந்த நேரத்திலே நோன்பு கடமையாக்கப்படவில்லை. எப்போ நடக்குது? ஹிஜ்ரி 1வது ஆண்டு. ஹிஜ்ரி 2வது ஆண்டு தான் இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது. முதலிலே சுருக்கமாக சஹாபாக்களுடைய தியாகம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த வரலாற்று நிகழ்வை முதலிலே சுருக்கமாக நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்வோம். அது என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். அதன் பிறகு நபித்தோழர்களிலே பலர் கொடுமை தாழமாட்டாமல் கஷ்டம் அதிகமான நிலையிலே அவர்களும் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். இப்படி வந்து சில மாதங்களிலே மதீனாவிலே தங்கியிருந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. அது என்ன செய்தி என்றால், மக்காவிலிருந்து சிரியாவிற்கு வியாபாரம் செய்வதற்காக சென்ற அந்த மக்கத்து குறைசி தலைவர்களுடைய சரக்குகள், அது மில்லியன் கணக்கான திர்ஹம்ஸ், தீனார்களுக்கு உரியது. மக்காவை பொறுத்தவரையிலும் ஒன்றுமே இல்லை. மக்காவில் என்ன இருக்குது போனவர்களுக்கு தெரியும். மக்காவில் என்ன இருக்குன்னா வெறும் மலைகள் தான் இருக்குது, கண்ணங்கரேண்டு. அதுவும் வளம் இல்லாத ஒரு நம்ம நாட்டு மலைகளை போல ஒரு சுற்றுச்சூழல் குளுமையான மரங்கள் அடர்ந்த மலைகள் இல்லை, வெறும் மொட்டை பாறை. அதான் மக்காவில். ஹஜ்ஜில் இருந்து வருபவர்கள் கூட பேரித்தம்பளத்தை கொண்டு வந்து மக்காவில் பேரித்தம்பளம் தருவார்கள். அது பொய். மக்காவில் பேரித்தம்பளமே கிடையாது, மதீனாவில் இருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஒன்றுமே இல்லை, ஹஜ்ருல் அஸ்வத் மட்டும்தான் இருக்குது, ஜம்சம் தண்ணி இருக்குது. மீது எல்லாம் வெளியே இருந்து தான் அங்கே இறக்குமதியாக வேண்டும். அப்போ மக்காக்காரர்கள் எல்லோரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். அவர்கள் மதீனாவை தாண்டி சிரியாவுக்கு சென்று சிரியாவிலே பொருள்களை கொள்முதல் செய்து கொண்டு மதீனாவுக்கு வருவார்கள். வியாபார கூட்டம். சின்ன வயசில் ரசூலுல்லாஹ் கூட அதுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி போன ஒரு வியாபார கூட்டம் பெரும் முதலீடுகளோடு ஏராளமான செல்வங்களோடு, அது எல்லாரும் போக மாட்டாங்க. வியாபாரிகள் வீட்டில் இருப்பாங்க மக்காவில். யாராவது ஒருத்தர் போவார், பெரிய ஆள். அவர்கிட்ட தங்களுடைய வேலையாட்கள் அடிமைகளை எல்லாம் கூட அனுப்பி சரக்குகளை அனுப்பி அங்கே விட்டு வேறு சில பொருட்களை வாங்கி வருமாறு அந்த ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் போவார், அவர்கிட்ட ஒப்படைப்பார்கள். அப்படி அந்த குழுவிலே சென்றவர் அபு சுபியான் என்ற மக்காவில் இருந்த ஒரு பெரிய தனவந்தர். அவர் அந்த ஊருடைய ஒரு முக்கியமான தலைக்கட்டு, ஒரு முக்கிய புள்ளி, ஒரு பெரிய அறிவாளி, மக்களின் மரியாதைக்கு மதிப்புக்கும் உகந்தவராக அபு சுபியான் இருந்தார். அப்போ அவர் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். உங்களுடைய நினைவுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். இந்த பாங்கு சொன்ன உடனே முஅத்தின் பாங்கு சொன்ன உடனே திருப்பி கூறுங்கள், பாங்குக்கு பதில் சொல்வதாக ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லவா? இந்த ஹதீஸ் அந்த அபு சுபியான் தான் அறிவிக்கிறார் பிற்காலத்தில். உங்களுக்கு நினைவுக்காக நான் சொல்கிறேன்.
இந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய பாதை மதீனாவை ஒட்டித்தான் வரணும். இந்த செய்தி கிடைத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாடம் புகட்ட இது ஒரு சரியான சந்தர்ப்பம் என்று முடிவு செய்து வரலாற்றை கொஞ்சம் கவனமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்லுகிறார்கள், நம்முடைய மக்காவை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், குறுக்க நாம் போய் தடுத்து அவர்களை அந்த பொருள்களை எல்லாம் நாம் கைப்பற்ற வேண்டும், பொருளாதாரத்தை அவர்களுக்கு வீக்காக்கணும், பொருளாதாரத்தை அவங்களுக்கு அடி விழுகணும், பணியை வைப்பதற்கு அது ஒரு வழிமுறை, இது ஒரு தவறில்லை. அந்த காலத்து போர் முறையில் மன்னர்கள் இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் எரிபுறம் தொடுத்தல்னு சொல்லுவான். அப்படின்னா என்னன்னா, ஒரு மன்னன் அப்படியே வெற்றி அவன் வந்து ஒரு ஒரு ஊர்வலம், ஒரு நாடு கடந்து பல நாடுகளை வென்றுவிட்டு அப்படியே போகிற வழியில் இருக்கக்கூடிய வயற்காடுகள் என்ன மரம் செடி கொடி எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு போயிடுவாங்க. அந்த ஊர் இனிமேல் ரொம்ப கஷ்டப்படணுங்கிறதுக்காக வேண்டி அதை எரிபுறம் தொடுத்தல்னு பழைய இலக்கியங்களில் சொல்லுவான். ஆனால் இது அப்படி அல்ல, பொருள்களை அப்படியே கைப்பற்றுவது. அதற்கு பல நியாயமான காரணங்கள் இருந்தன. அந்த காலத்து போர் முறைகளிலே அதுவும் ஒன்று. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழர்களை அழைத்து கொண்டு, அதில் முஹாஜிர்களும் இருந்தார்கள், அன்சாரிகளும் இருந்தார்கள், மக்காக்காரர்களும் இருந்தார்கள், மதீனாக்காரர்களும் இருந்தார்கள். புறப்பட்டு எங்கேருந்து வர்றாங்க? சரியாக இதே ரமலான் மாதத்தில் மதீனாவில் இருந்து ரமலான் 8வது நாள் திங்கட்கிழமை அன்று மக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து அந்த கூட்டத்தை வழிமறிப்பதற்காக ரசூலுல்லாஹ் கிளம்பி வருகிறார்கள். அப்படி வந்தா இந்த செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்குது. அப்படியே ஏதோ போக்குவரத்து வழியில் போகிற வர்றவங்க மூலமாக ஒரு செய்தி கிடைக்குது. என்னது? முகமதும் அவரது தோழர்களும் வழிமறிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அவர் பயந்துட்டார். இப்போ நம்ம என்ன செய்வது, உதவிக்கு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் பயணத்தை வழியில் ஸ்டாப் பண்ணிட்டு மக்காவுக்கு ஒரு தூதரை அனுப்புகிறார். ஒருத்தன் மக்காவுக்கு போகிறான். போய் அது அந்த காலத்து ஸ்டைலு என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு கெட்ட செய்தியை கொண்டு செல்லுகிற போது ஆடைகளை கிழித்து கொண்டு, தலைவிரி கோலமாக மூஞ்சியிலே தலையிலையும் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு, யா லத்தீமா யா லத்தீமா, கேடே கேடே, எங்களுக்கு வந்த கேடே அப்படின்னு கடந்து கத்தினோன்னா மக்காக்காரர்கள்லாம் வந்து குமிச்சிட்டாங்க. என்னையா பிரச்சனை? உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போக போகிறது, அபூ சுஃபியானுடைய படை வழிமறிக்கப்பட போகிறது, அந்த வியாபார கூட்டம் கொள்ளையடிக்கப்பட போகிறார்கள், உடனடியாக ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே மக்கா நகரம் எங்கும் தீப்பற்றியது போல ஒரு விதமான உணர்ச்சி கொந்தளிப்பு. பொருள்களை அனுப்பி வைத்தவர்கள்லாம் பறந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நம்முடைய பொருள்களை மீட்பது என்று சொல்லி. அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் மிகப்பெரிய புத்திசாலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அதுக்கு 2 பாதை இருந்துச்சு, சிரியாவிலிருந்து மக்கா போகிறதுக்கு 2 பாதை. ஒரு பாதை என்னென்னா மதீனாவை ஒட்டி வரும், இன்னொரு பாதை 2 கிலோமீட்டருக்கு அப்பால் போகும், மெயின் பாதை அது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இந்த மதீனாவை ஒட்டி வரும் பாதையில் நிச்சயமாக அபூ சுஃபியான் வரமாட்டார், கணக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, வரமாட்டார், கொஞ்சம் எட்டி இருக்கிற ராஜபாட்டையில் தான் வருவார்னு சொல்லி ரசூலுல்லாஹும் அவருடைய தோழர்களும் அந்த மதீனாவை ஒட்டி இருக்கக்கூடிய பாதையை கடந்து கொஞ்சம் தள்ளி மெயின் ரோட்டுக்கு போயிட்டாங்க. அபூ சுஃபியான் ஆள் அனுப்பி பார்த்தாரு. ஆள் அனுப்பி பார்த்தா அவர் பெரிய புத்திசாலி. அப்போ அந்த போன ஒட்டகங்களுடைய விட்டை இருக்கு இல்லையா, மலம், அதை அள்ளிக்கிட்டு வர சொன்னார். அள்ளிக்கிட்டு வர சொல்லி அதை பூரா அந்த மலத்தை எல்லாம் செக் பண்ணால் உள்ளக்கு அந்த பேரிச்சம்பழத்தை தின்ட்டு கொட்டை இருக்குது. அந்த கொட்டையை ஆய்வு பண்ணி அவர் சொன்னார், இது மதீனா பழத்தினுடைய கொட்டை, நிச்சயம் முகம்மது தான் இந்த வழியில் போயிருக்கிறாரு, அவங்க கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ஆண்டு ஒரு முடிவுக்கு வந்து நிச்சயமாக எல்லையை இவர்கள் கடந்து விட்டார்கள், இந்த பாதை இப்போ ஃப்ரீயாக இருக்குது, போயிடலான்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய கூட்டத்தாரை எல்லாம் அழைச்சிக்கிட்டு அப்படியே போய் மதீனாவை நெருக்கமாகவே போய் அவர் மதீனா எல்லையை கடந்து போயிட்டார். அது முடிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு அது தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வருவாங்கன்னு. மக்காவில் இந்த செய்தி போன உடனே மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு பெரிய படையை திரட்டினார்கள். அந்த படையை திரட்டி என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் வியாபார கூட்டத்தை காப்பாற்றி கொண்டு வந்துடணும் என்று சொல்லி கிளம்புகிறார்கள். பல பேரும் அதிலே கலந்து வருகிறார்கள். அப்படி வருகிறவர்களுக்கு இடையிலே ஒரு செய்தி கிடைக்கிறது, அபூ சுஃபியான் தப்பித்து வந்து விட்டார் அப்படின்னு.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சரி, போனதாக ரசூலுல்லாவுக்கும் செய்தி கிடைக்குது, பரவாயில்ல விட்டுருவோம், எதுக்கு வந்ததுக்கு 2-3 நாளைக்கு தங்கி இருந்துட்டு போவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் முடிவுக்கு வந்து தங்கி இருக்கிறார்கள். மக்காவில் இருந்து வந்தவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு மஷூரா பண்ணுறாங்க. வியாபார கூட்டம் தப்பிச்சு வந்துருச்சு, நாம் திரும்பி போயிடலாம் என்று ஒரு சாரார் சொல்ல, அந்த தலைமை ஏற்று வந்த அம்ர் இப்னு ஹிஷாம் என்பவர், வேண்டாம் வேண்டாம், வியாபார கூட்டம் மக்காவுக்கு பத்திரமா போய் சேரட்டும், இந்த முகம்மதையும் அவர்களது தோழர்களையும் இனிமேல் தலையெடுக்க விடக்கூடாது, இதோடு ஓச்சு விடணும் என்று சொல்லி நிச்சயமாக அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அதுக்கு தயாராகவே வந்திருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர்கள் போருக்காக ஏற்பாடுகளை செய்கிற போது அதில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் போரில் கலந்துக்கிற மாதிரி ஐடியா இல்லை, திரும்பி போயிடுவோம்னு சொல்லி பனி ஸஹ்ரா என்ற ஒரு கூட்டத்தார் மக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. மீதி இருப்பவர்களை எல்லாம் அந்த அம்ர் இப்னு ஹிஷாம் அல் மக்சூமி என்றவர், அந்த மனிதர் எல்லோரையும் திரட்டி கொண்டு, சரி முகம்மதை சந்தித்து விட வேண்டும் போரில்லை என்று கிளம்பி வர்றார். நான் சொல்லுவது இப்போது இந்த அம்ர் இப்னு ஹிஷாம் அல் மக்சூமின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு விளங்காது யாருண்டு. அவருக்கு இன்னொரு பேர் இருந்தது, அதை சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அவருடைய பெயர் அபு ஜஹில், மக்காவினுடைய கொடிய வம்பன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பக்கா விரோதி. அவருடைய பெயர் தான் அம்ர் இப்னு ஹிஷாம் அல் மக்சூமி, மக்சூமி கிளையை சேர்ந்தவன். இந்த அபு ஜஹில் விட மாட்டேங்கிறான், எப்படியாவது ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களையும் தோற்கடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அள்ளிக்கிட்டு வர்றான் படைகளை. இப்படி வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க? ஒரு இடத்துல தங்குகிறார்கள். ஏன்னா தண்ணி வசதி எங்கே இருக்குதோ அங்கே தான் தங்குவாங்க. அப்படி தண்ணி வசதி இருக்கக்கூடிய இடம் பத்ர் என்ற ஒரு இடம், அங்கே ஒரு கிணறு இருக்குது. இன்றைக்கு நாங்கள் கடந்த ஆண்டு அந்த ஏரியாவில் பார்க்கறதுக்காக போயிருக்க போகும்போது பத்ர் யுத்தம் நடந்த இடத்த பார்ப்போமே, மதீனாவிலிருந்து தென்மேற்க 120 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போகணும். பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரில் செங்கடல் வேறு இருக்கும். நாங்கள் போய் அந்த போனால் பெரிய சிட்டி, பெரிய ஊராக இருக்குது. பத்ருங்கிறது ஒரு யுத்தம் நடந்த இடம், காடு இல்லையா, இங்கே இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. அங்கே போய் அங்கே உள்ள சவுதிகள்கிட்ட கடத்தவர்கள்கிட்ட வேன் பத்ரு, ஆஹாதான் பத்ருங்கிறான், இதுதான் பத்ரு, பத்ரை பார்க்க வந்தோம், இந்த இருக்கு பார்த்துக்கிட்டு போங்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் போனது யுத்தம் நடந்த இடத்த பார்க்குறதுக்கு. அப்புறம் கடைசியில் எங்களோட வந்த ஒருத்தர் வேன் சுஹதா பத்ர் சுஹதாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மக்பரா எங்கே இருக்குன்னு கேட்டோன்னா, ரூ யமீன் சுப் கரீம் மௌஜூதுன்னா, வலது பக்கமாக என் ரோட்டில் போ, பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் பார்த்தா அந்த இடம் பாதுகாத்து வைக்கப்பட்டு அதில் ஷஹீதானவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த போர்டில் எழுதப்பட்டு அந்த இடத்த பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்து இன்றைக்கி அது ஒரு பெரிய சிட்டியாக இருக்குது. அன்னைக்கு அது காடு, ஒரே ஒரு கிணறு. இவர்கள் போய் தான் தனி வசதி இருக்குன்னு அந்த இடத்துல தங்கிட்டாங்க. யார்? ரசூலுல்லாஹ்வும் அவருடைய தோழர்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி, எதிர்ப்புறமாக கொஞ்சம் தள்ளி அபு ஜஹிலும் அவனை சார்ந்தவர்களும் வந்து தங்கியிருக்கிறார்கள். இப்போ என்னென்னா, இப்போ மாதிரி செல்லு வசதி இல்லாத காலம் தானே, எந்த இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? உளவறிந்து வருவதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தன்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனால் அங்கே ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கு நிற்கிறாரு. அரபு பழங்குடி மக்களுடைய தலைவர்களிலே அவர் ஒருத்தர். அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, அப்பா இந்த ஏரியாவில் இதான் மதீனாவில் இருந்து முகம்மது யாரோ ஆளுகள்லாம் வர்றாங்களாம், மக்காவில் இருந்து அபு ஜஹில் அம்ர் இப்னு ஹிஷாம் அவங்களுடைய ஆளுகள்லாம் வர்றாங்களாம், ஏதோ சண்டை போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதாம், இவங்கெல்லாம் எங்கே தங்கி இருக்கிறாங்க ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. யார்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அவர் சொன்னார், அதுக்கு முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. உடனே 2 பேரும் சொன்னாங்க, நீ முதல்ல செய்தியை சொல்லு, நான் அப்புறமா யாருன்னு சொல்கிறோம். உடனே அந்த ஆள் சொன்னார், எனக்கு வந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்தில் முகமதும் அவருடைய தோழர்களும் புறப்பட்டு வந்ததாக எனக்கு கிடைத்திருக்கிற செய்தி உண்மையாக இருந்தால் இந்நேரம் அவர்கள் பத்ர் என்ற கிணத்துக்கு அருகே இருப்பார்கள். கரெக்டாக சொல்கிறான் அந்த ஆள். மக்காவிலிருந்து புறப்பட்டு வந்த குறைஷி படை எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல தங்கியிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க தங்கியிருக்கிற இடத்தையும் கரெக்டாக சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு என்ன செய்தார்கள்? சரி போது தகவல் போகிறோம் அப்படின்ற உடனே அந்த ஆள் பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் 2 பேரும் யாருன்னு சொல்கிற முடியல சொல்லிட்டு போங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு மினல் மா,
நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்தவர்கள். உலகத்தில் அப்படி பேர் தண்ணீரில் இருந்து தான் வர்றான். தந்தையின் நீரில் இருந்து தான் விந்திலிருந்து தான் மனுஷன் படைக்கப்படுறான். சொன்னது ஒன்றும் பொய் இல்லை. அவர் எந்த தண்ணி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 2 பேரும் வந்துட்டாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தில் பொய் சொல்லுவதற்கு, பொய் இல்லை, கொஞ்சம் ராஜதந்திரத்தோடு பேசுவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் 3 மார்க்கத்தை பொறுத்தவரையில். அல் ஹர்பு ஹிஜ்ரான்டா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. போர் என்பது தந்திரம்தான். அப்போ இந்த போரிலே பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு. இன்னொன்று என்னென்றால், 2 பகையாளிகளுக்கு மத்தியில் 2 சகோதரர்கள் முரண்பட்டு நிற்கிறார்கள். 2 பேருக்கு இடையில பூசல் இருக்கிறது. இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு சில பொய்களை சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. என்னப்பா இப்படி இருக்கிற உன்னை பற்றி ஒரு ஓஹோன்னு புகழ்றாரு, அதுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. 3ஆவதாக, ஒரு கணவனானவன் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? பொய் சொல்லலாம். அதை சொல்ல அனுமதிக்கிறாங்க. எப்படி? அது வாயில் வைக்க முடியாது, உப்பள்ளி போட்டு வச்சிருப்பான். உங்களுடைய கைப்பட்ட உடனே அந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குது, இதுக்கே தனியாக 2 தங்க வளையல் பண்ணி போடலாம் போல் இருக்க அப்படின்னு அவுத்து விடலாம். இதுக்கு அனுமதி உண்டு, மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அதனால் நம்ம சகோதரர்களுக்கு சரி, நாளையிலேருந்து நம்மளும் குடும்பத்தில் சந்தோஷத்தை நிலவ செய்யலாம் என்று நினைப்பீர்கள். ஆனால் ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு அறிவிப்பில் மனைவி கணவன்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பொய் சொல்லாங்கிற ரிவாயத்தும் வருது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கிறதுலையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அருமை சகோதரர்களை, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்ததற்கு பிறகு ஹஜ்ரத் அலி அவர்களோடு இன்னும் 2 பேரை அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ். போய் இப்போ எந்த இடத்துக்கிட்ட அவர்கள் இருக்கிறார்கள் பார்த்து விட்டு வாருங்கள். அப்போ அவங்க 2 பேரும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே அந்த கிணத்துல 2 பேர் தண்ணி அள்ளி நிற்கிறாங்க. பசங்க, சின்ன பையலுங்க, குலாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. உள்ளதை சொல்லு, நீ அபு சுஃபியான் ஆள் தானே. அப்போ இவங்க 2 பேருக்கும் அபு சுஃபியான் கடந்து போன செய்தி தெரியாது. நீ அபு சுஃபியான் ஆள் தானே அப்படி போட்டு அடிக்கிறாங்க. கூடாரத்துக்கு இழுத்துட்டு வந்தால் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அபு சுஃபியான் எங்களுக்கு தெரியாதுங்க, மக்காவில் இருந்து வந்தவங்க தண்ணி கேட்டாங்க கொடுத்தோம். நீ பொய் சொல்கிற. திரும்ப அடித்தாங்க. அடி தாங்க மாட்டான். அவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் அபு சுஃபியான் ஆள் தான் அப்படின்னா அடிக்கிறது நிறுத்திட்டாங்க. தொழுது முடித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே சொன்னார்கள், அருமை தோழர்களே, அவன் பொய் சொன்ன போதெல்லாம், அவன் உண்மை சொன்ன போதெல்லாம் அடித்தீர்கள், அவன் எப்போ பொய் சொல்ல ஆரம்பித்தானோ அடியை நிறுத்திவிட்டீர்கள் தான். அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, பையனை கூப்பிட்டீங்க வா, நீ மக்காக்கார ஆளுக தான் எனக்கு தெரியும், மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் எந்த இராணுவ ஸ்கூல்லையும் படிக்கலை, எந்த போர்க்களத்தையும் இதற்கு முன் சந்தித்தது இல்லை. எழுத படிக்க தெரியாத உம்மி நபி, அவரும் ஆடுகளை வைத்தவர். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், சிறுவனே எத்தனை பேர் இருப்பார்கள்? எங்களுக்கு எண்ணிக்கையெல்லாம் தெரியாதுங்கிறான் அந்த பையன். ரசூலுல்லாஹ் அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறாங்க அதை மட்டும் சொல்லுங்க. சில நேரத்தில் 6, சில நேரத்தில் 7 கணக்கு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அரபிக்காரன் ஒரு மக்காக்காரன் எவ்வளவு சாப்பிடுவான்னு தெரியும். நம்ம ஆளுகளை கணக்கு போட்டு சொல்லிடுறோம்ல பிரியாணி ஆக்கிறதுக்கு. நம்ம ஆள் பிடிப்பாயா போடு ஒரு 30-40 கிலோவை. அதே அந்தந்த ஏரியாவில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பையன் சொல்கிற கணக்கை பார்த்தா கிட்டத்தட்ட 900லிருந்து 1000 பேர் வரை இருப்பார்கள். துல்லியமான கணக்கு, 1000 பேர் தான் வந்தவங்க. ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டாங்க. அது மாதிரியே எதிரிகள் 1000 பேர். அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போர் வலிந்து திணிக்கப்படுகிறது. எதிரிகளும் நெருங்கி வந்தார்கள். அவர்களுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டது. இந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வும் அவருடைய தோழர்களும். எதிரிகள் எதிர்ப்புறத்தில் தண்ணீர் தேவைப்படுகிறது. கிணறு இருப்பது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் விடலை. ஏன்னா எதிரியை முதல்ல பலவீனப்படுத்தணும். மறுநாள் காலையில் யுத்தம் தொடங்க இருக்கிறது. அந்த நாள் ரசூலுல்லாஹ்வும் அவருடைய தோழர்களும் மிகவும் பரபரப்பாக இருந்த ஒரு நேரம். ஏனென்றால் அவர்களிடத்தில் போதிய ஆயுதங்கள் இல்லை. மொத்தம் புறப்பட்டு வந்தவங்க எத்தனை பேர்? 313 பேர். மொத்தம் இருந்தது 70 ஒட்டகம். ஒரு ஆளுக்கு 5 பேருக்கு ஒரு ஒட்டகம் பயணம் செஞ்சு வர்றதுக்கு. 5 பேர்கிட்ட கொடுத்த ஒரு ஒட்டகம். இந்த ஒரு சைக்கிளில் 5 பேர் எப்படி போவீங்க? 2 பேராக மாறி மாறி போகணும். அது ஒட்டகம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் இல்லையா? 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 3 பேர் பண்ணாலே ஓடுவாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே இவர் ஏறிக்கிடுவார், அவர் இறங்கிடுவார். இப்படியே பயணம். 1000 பேரும் வலுவான ஆயுதங்களோடு வந்தார்கள் எதிரிகள். அவர்களிடத்தில் ஏராளமான ஒட்டகங்கள் இருந்து எக்ஸ்ட்ராவாக அறுத்து திங்கிறதுக்கு தனியாக ஒரு குரூப் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 பேர் தான்.
போர் என்று வந்தவுடனே ரசூலுல்லாஹ் மஷவரா செய்கிறார்கள். ஏன் மஷவரா செய்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவாசிகள் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். என்ன வாக்குறுதினா, அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களை நாங்கள் ஆதரிப்போம், அரவணைப்போம், பாதுகாப்போம், ஆனால் நீங்கள் எங்களோடு மதீனாவுக்குள் இருக்கும் வரை, மதீனாவை விட்டு நீங்கள் வெளியேறிவிட்டால் எங்கள் பாதுகாப்பிலிருந்து நீங்கள் வெளியேறி விடுவீர்கள். அதுக்கப்புறம் உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு எங்களுக்கு இல்லை. இது ஏற்கனவே போட்ட ஒரு ஒப்பந்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை மனதிலே வைத்து தான் கேட்கிறார்கள், இப்போ நம்ம மதீனாவுக்கு அவுட்டரில் இருக்கணும், இப்போது அந்த ஒப்பந்தப்படி நடப்பீர்களா, அல்லது அல்லாஹ்வின் தூதராகிய நான் உங்களை போரிலே இறங்க சொன்னால் தயக்கமின்றி நீங்கள் வாளேந்தி போர்க்களத்திற்கு இறங்குவீர்களா என்று சோதிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அருமை தோழர்களே, அன்சாரிகளே, மக்காக்காரங்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு. மதீனாவாசிகளை பற்றி சொல்கிறாங்க. என்ன அபிப்பிராயப்படுகிறீர்கள் என்று கேட்ட உடனே ஒரு நபித்தோழர் எழுந்து சொன்னார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நாங்கள் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, சொர்க்கம் நரகத்தை பார்த்ததில்லை, உங்களைத்தான் பார்த்தோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே அவர்களுடைய சமுதாய மக்கள் சொன்னார்கள், யா மூசா லன் நதுகல, இந்த எதிரியோடு மோதுவதற்கு நாங்கள் ஒரு காலமும் இந்த நகரத்திற்குள் நுழைய மாட்டோம். இது அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்ன ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய ரப்பும் போய் போரிடுங்கள், நாங்கள் இந்த இடத்திலேயே வெயிட் பண்ணி உட்கார்ந்துருக்கிறோம் என்று மூசா அவர்களுடைய சமுதாய மக்கள் சொன்னார்களே, அது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்களும் உங்களோடு வருவோம், உங்களுக்காக உயிரை தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மீதி பேர் என்ன சொல்கிறீர்கள்? மதீனாவில் 2 குரூப் இருந்தாங்க, அவுஸ்னு ஒரு குரூப்பு, ஹஸ்ரஜ்னு ஒரு குரூப்பு. இந்த அவுஸ் கிளையினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்து சொன்னார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கடல் இருக்கிறதே, அதிலே குதித்து உயிரை விடுங்கள் என்று நீங்கள் இப்போது ஆணையிட்டாலும் குதிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த அவையை கலைத்துவிட்டு கூடாரத்திற்குள் போனார்கள். கூடாரத்திற்குள்ளே போய் அந்த இரவு விடிய விடிய துவா செய்கிறார்கள், தொழுகிறார்கள். இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் சகோதரர்களே, நம்மிடத்தில் என்னதான் வலிமை இருந்தாலும், நம்மிடத்தில் என்னதான் பலம் இருந்தாலும், நாம் ஒரு போராட்டத்தையோ அல்லது ஒரு போரையோ அல்லது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோ எதிர்கொள்ளுகிற போது அதற்கு முன்னாலே 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், உன்னுடைய பலம் எங்களுக்கு வேண்டும், உன்னுடைய பக்க பலம் எங்களுக்கு வேண்டும் என்று துவா செய்து விட்டு போவது என்பது ஒரு சுன்னத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிய விடிய துவா செய்கிறார்கள். அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான், உங்களுக்கு நான் மலாயிக்கத்துமார்களை கொண்டு உங்களை பலப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நேரத்தில் மறுநாள் பொழுது விடுகிறது. சஅத் இப்னு முஆத் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் உங்களுக்காக ஒரு அரிசுனா ஒரு சின்ன கூடாரம், மினி கூடாரம் கட்டுகிறேன், அதில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், ஆணையிடுங்கள், போரை நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். அது மாதிரியே செய்யப்பட்டது சகோதரர்களே. என்ன நடந்தது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரிசிலே இருந்து கொண்டு கீழே இறங்கி வந்து தன்னுடைய தோழர்களை நிறுத்துகிறார்கள். என்ன நிறுத்துகிறார்கள்? கையிலே ஒரு அம்பை வைத்துக்கொண்டு வரிசையை ஒழுங்குபடுத்துகிறார்கள், அணிவகுத்து நிற்க சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களிடத்தில் அந்த பண்பை அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். சமீபத்தில் சவுதியில் இந்த டிவியில் காபத்துல்லாவில் தொழுகை நடக்கிற காட்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குது. என்னுடைய பக்கத்தில் இன்னொரு ஹிந்து நண்பர் அமர்ந்திருக்கிறார். அவர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், என்ன பாய், உங்கள் ஆளுகளை பார்த்தா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆச்சரியம், உலகத்தில் இதை விட அதிசயம் கிடையாதுன்றார். டிவியில் காபத்துல்லாவில் தொழுகை நடக்கிறத பார்த்துட்டு நான் சொன்னேன், ஏங்க இத்தனை லட்சம் மக்கள் ஒரு தொழுகிறத பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்ட்டு. அது இல்லைங்க, தொழுகைக்காக இகாமத்தை சொல்கிறார் அவர். தொழுகைக்காக ஒருத்தர் இப்போ கூப்பிட்டார்ல, ஹையால சலா ஹையால ஃபலா கது காமத்து சலான்னு சொன்னார்ல, இது வந்து ஒரு நிமிஷம் தாங்க ஆச்சு. இந்த ஒரு நிமிஷத்துக்கு இடையில் இத்தனை லட்சம் மக்கள் கரெக்டாக நிட்டானா அது எப்படிங்கன்றார். 100 பேரை ஒழுங்கு பண்ண முடியாதுங்க, எங்கள் ஆளுகளாக இருந்தால் இவ்வளோ பேரை ஒழுங்கு பண்ணி முடிக்கிறதுக்கு 4 மாதம் ஆகும். ஒரு நிமிஷம் இல்லை, அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இத்தனை லட்சம் பேர் கரெக்டாக நின்ட்டாங்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு கொடுத்த பயிற்சி அப்பான்னு சொன்னேன். பெரிய அதிசயம் அது. இன்னைக்கு பார்த்தாலும் அது அதிசயம் தான், பார்த்து பழகினதுனால நமக்கு அது புரியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிவகுத்து நிற்க சொல்லுகிறார்கள். அப்படி நிற்க சொல்லுகிற நேரத்தில் ஒரு நபித்தோழர் சவாத் இப்னு
அசியா என்று ஒருத்தர் அவர் அந்த சஃபில் நிற்கிறார், முஸ்லீம்களுடைய அணியில். அவர் அந்த சஃபை விட்டுட்டு கொஞ்சம் முன்னால் நிற்கிறார், தள்ளி நிற்கிறார். அம்பை கையில் வைத்து கொண்டு இருக்கிற சொல்ல ஒழுங்கான இல்லைங்கன்னு சொல்லுகிற போது அந்த அம்பு லேசாக அவருடைய வயிற்றில் பட்டுருச்சு. உடனே அவர் பின்னால் போய் நிற்கணும். நேருக்கிட்ட சொல்கிறாரு, அல்லாஹ்வின் திருத்தூதரை நியாயமாக கேட்குறாரு, ஏன் நீங்கள் சஃபை ஒழுங்கு பண்ணுகிற போது உங்களுடைய அந்த அம்பு என்னுடைய வயிற்றில் பட்டு விட்டது, அதுக்கு என்ன? அதை சும்மா விட முடியுமா? நான் இருக்கிறேன்னா சாவணும் அது சொல்ல முடியாது, அதற்கு நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும்ங்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தானே அந்த நேரத்திலேயும் ஒரு தளபதி கிட்ட என்ன கோரிக்கை, அந்த தளபதி இறங்கி வந்து என்ன சொல்றாரு, பக்கத்தில் வா, இந்த இருக்கு சட்டை வயிற்று ஆடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய வயிற்றை பார், இதோ அம்பு, எந்த அளவுக்கு படிச்சா அந்த அளவுக்கு குத்துங்கிறாங்க. போர் நடக்கிற நேரத்தில் இதெல்லாம் சாத்தியமா? அவர் என்ன செஞ்சார், அம்பை கையில் வாங்கி கொண்டு நெருங்கி வந்து அவர் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிப்பிடித்து வயிற்றிலே முத்தம் கொடுக்கிறார். ரசூலை கேட்டாங்க, ஏப்பா இந்த வேலை செஞ்ச? அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் இப்போது போவது போருக்கு, இந்த உலகத்திலே நான் கடைசி மூச்சை சுமந்து கொண்டிருக்கிறேன், ஒருவேளை நான் இந்த போரிலே மரணித்து விட்டால் என்னுடைய தோல் உங்களுடைய தோலோடு, என்னுடைய பஷர்னு சொல்லுவாங்க, என்னுடைய அந்த ஸ்கின் உங்களுடைய ஸ்கின்னோடு உரசியதாக இருக்கட்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றார். சஃபை நிறுத்திவிட்டு சொன்னார்கள், கூமூலில் ஜன்னா அர்துஹ ஸமாவாத்தி வல் அர்த், நீங்கள் சொர்க்கத்திற்காக நில்லுங்கள். நிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு நில்லுங்கள், போர்னு சொல்ல, கனிமத் என்று சொல்லல, சொர்க்கத்திற்காக நில்லுங்கள். அந்த சொர்க்கம் என்ன தெரியுமா? இந்த 7 வானம் பூமியின் அளவுக்கு விசாலமான சொர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் மேலும் துஆ செய்கிறார்கள். என்ன துஆ செய்கிறார்கள்? யா அல்லாஹ், இதோ இருக்கிறது சின்னஞ்சிறு கூட்டம், எதிரே நிற்பதோ பெரும் படை. இந்த சின்னஞ்சிறு கூட்டம் அழிக்கப்பட்டு விடுமானால் கியாம நாள் வரை இந்த பூமியிலே உன்னுடைய பெயரை சொல்லுவதற்கு நாதியே இருக்காது, நாங்கள் மாத்திரம்தான் இருக்கிறோம், எனவே எங்களுக்கு வெற்றியை தா என்று ரசூலுல்லாஹ் மனமுருகி துஆ செய்கிறார்கள். அந்த நேரத்தில் எதிரி படையை பார்க்கிறார்கள். எதிரி படையை ஏறிட்டு பார்க்கிறார்கள், எதிரியில் யார் இருக்கிறாங்க? கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள் சகோதரர்களே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அணியிலே நிற்கிறார், எதிரணியை பார்க்கிறார். அந்த எதிரணியில ஆசிப் இப்னு ஹிஷாம் என்று ஒருவர் நிற்கிறார். அவர் யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சொந்த தாய் மாமா. எதிரணியில் நிற்கிறார். ஏத்துனவங்களாம் வேற யாரும் இல்லை, நிற்கிறார். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அணியிலே நிற்கிறார். 313 பேர் அவர் ஒருத்தர். எதிரணியை பார்க்கிறார். யார் நிற்கிறது? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை புதல்வர் அப்துர் ரஹ்மான் நிற்கிறார். பின் ஒரு காலம் வந்தது சகோதரர்களே. பிற காலத்தில் அந்த அப்துர் ரஹ்மான் இஸ்லாத்திற்கு வந்தார். தந்தையும் தனையனும் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் சொல்லுகிறார், அருமை தந்தையே, பத்ர் யுத்தம் நினைவு இருக்கிறதா? மறக்க முடியுமா மைந்தனேன்னு கேட்குறாங்க. அந்த பத்ர் யுத்தம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் லேசாக திரும்பி பார்க்கிறேன், உங்கள் கழுத்து எனக்கு வாகாக இருந்தது. அந்த நொடி நான் நினைத்திருந்தால் என்னுடைய வாளை உங்கள் கழுத்திலே பாய்ச்சி தலையை துண்டாக்கி இருப்பேன். ஆனால் பெற்ற பாசம் என் கண்களை மறைத்தது. அன்னைக்கு விட்டுட்டேன், அதனால இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. யார் சொல்றது? மகன் சொல்றாரு. உணர்ச்சிகரமான கட்டம். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அருமை மைந்தா, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமானால் நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டாய் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தியாகம் செய்வதற்கு தயாரான அந்த உத்தம திருக்கூட்டம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் பலனாக இன்றைக்கு நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணியிலே ஹஜ்ரத் ஹம்சாண்டா ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையா பெரிய தந்தையா நிற்கிறார். அவர் நின்றுகிட்டு எதிரணியை பார்க்கிறார். எதிரணியில யார் நிற்கிறது? அதே ஹம்சாவுடைய உடன் பிறந்த சகோதரர் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கிறார். காபிர்களுடைய அணியிலே நிற்கிறார். இதை இன்னொன்று புரிஞ்சுக்கணும், காபிர்களுடைய அணியிலே நின்றாலும்
பின்னால வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், அவர் அந்த நேரத்தில் ரகசியமாக இஸ்லாத்தை தழுவியவர். வெளியே காட்டல, வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க. யாரு? உத்துபா, ஷைபா, அந்த அவர்களோட சேர்ந்து பிலாலை கொடுமைப்படுத்தினானே அந்த அந்த கொடியவன், இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில் இருக்கிறார்கள். வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஹக்கீம் இப்னு ஹிசாம், ரசூலுல்லாஹ்வுடைய மச்சினன், இவரெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை தோழர்களே, இந்த போரிலே நமக்கு உண்மையான எதிரிகளும் இருக்கிறார்கள், வேறு வழி இல்லாமல் வந்து நிற்பவர்களும் இருக்கிறார்கள். அதிலே ஹக்கீம் இப்னு ஹிசாம், என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இவர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உத்துபா என்ற மகா கொடியவன் இருக்கிறான். அந்த உத்துபா இருக்கிறானே, அந்த உத்துபாவுடைய மகன், அவருடைய பேர் அபூ ஹுதைஃபா என்று பெயர். அவர் முஸ்லீம் ஆகி ரசூலுல்லாஹ்வுடன் இருக்கிறார். தகப்பனார் அங்கே நிற்கிறார், புள்ள எங்கே நிற்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அபூ ஹுதைஃபா அந்த பாசத்தினுடைய எல்லை மீறி திடீர்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நாங்களெல்லாம் எங்கள் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், எங்களுடைய வாப்பாமார்களை கொல்ல வேண்டும், உங்களுக்கு மட்டும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்டேன். ரசூலுல்லாஹ் நொந்து போனாங்க. சொன்னார்கள் உமரை பார்த்து, உமரே, உங்கள் நபியினுடைய முகத்திலே அறைவதை போல் அல்லவா இந்த கேள்வி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. உடனே உமர் வழக்கம் போல என்ன செய்தார்? வாளை உருவிக்கொண்டு, என்னிடத்திலே ஒப்படையுங்கள் யார சொல்லலாம், கழுத்தை துண்டாக்கி விடுகிறேன் என்று வந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தினார்கள். உங்களுக்கு வரலாறு தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்க போகும்போது மதீனாவுக்கு ஒரு தூதரை அனுப்பி வைத்து இஸ்லாமிய பிரச்சார பணியிலே அவரைத்தான் முதலாக பயன்படுத்தினார்கள். முஸஅப் இப்னு உமைர். இந்த முஸஅப் இப்னு உமைர் முஸ்லிம்களுடைய அணியிலே நிற்கிறார். எதிரணியிலே யார் நிற்கிறார்? அபி உஸைர் இப்னு உமைர், இவருடைய உடன் பிறந்த சகோதரர் அங்கே நிற்கிறார். இப்படி எல்லாம் தந்தை அங்கே, மகன் இங்கே, மகன் அங்கே, தந்தை இங்கே என்ற நிலையிலே தான் எதிராக நிற்கிறார்கள். யுத்தம் தொடங்குகிறது. அந்த யுத்தம் தொடங்குகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அது என்ன வார்த்தை அப்படின்னா, இன்றைய நாளிலே எவர் பொறுமை காத்து பின்வாங்காமல், போர்க்களத்திலிருந்து பின்வாங்கி ஓடாமல், எதிரியோடு கடுமையாக போராடி, வல்லதி நப்சி பியதிஹி, அந்த வாசகம் அப்படியே வருது சஹீஹ் புகாரில, என்னுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, லா யுகாத்திலுஹுமுல் யௌம ரஜுலுன், இந்த நாளிலே எதிரிகளோடு மோதுகின்ற எந்த ஒரு மனிதனும் ஃபயுக்தலு, அவன் கொல்லப்படுவான், சாபிரன் முஹ்தசிபன், நன்மையை நாடிய நிலையிலே பொறுமையோடு இருந்து இந்த களத்திலே ஒருவன் உயிர் விடுவானேயானால், முக்பிலன் கைர முத்பீரன், முன்னோக்கியே சென்றவனாக பின்வாங்கி வராதவனாக நிற்பானேயானால், இல்லா அதுகலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவனை சொர்க்கத்திலே நுழைவிப்பான். இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் தெரியுமா? இப்போ போராட வந்தது தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், பொருளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பால் எடுத்தவர்களுக்கு ஒவ்வொருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சொர்க்கம் செல்லுங்கள், சொர்க்கம் செல்லுங்கள், இந்த நாளிலே போராடி உயிர் விடுங்கள். எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க? சாவ சொல்றாங்க. ஒப்பனை சொல்ல போனா வாழ சொல்லவில்லை. சொன்ன அத்தனை வார்த்தைகளும் சாவ சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? சாவதற்கு போனார்கள். சின்னஞ்சிறு கூட்டம் அழிக்கப்பட்டு விடுமானால் கியாம நாள் வரை யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை சொல்வதற்கு இந்த உலகத்தில் நாதி இல்லை என்று துஆ செய்தார்களே, அப்படியானால் காப்பாற்றவல்லவா சொல்லியிருக்க வேண்டும். ஏன் சொன்னார்கள்? அந்த போர் ஆரம்பித்த நேரத்தில் இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஒரு மனிதர் இருந்தார். அவர் உமைர் இப்னு ஹம்மாம். அவர் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கைகளிலே பேரித்தமலம் இருக்கிறது. அவர் பேரிச்சமலத்தை வாயில போட்டு சப்பிக்கிட்டு கையில் கையில் வாளோட புதுசாக இஸ்லாத்துக்கு கத்தோடு நிற்கிறார். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் நெருங்கி சொன்னார், அல்லாஹ்வின் திருத்தூதரை, இப்போ ஏதோ சொன்னீங்களே சொர்க்கம். ஆமாம். இந்த போரிலே நான் மௌத்தானால் சொர்க்கம் கிடைக்குமா? ஆமாம். தயாராக இருக்கிறதா? ஆமாம். பஹ்ன்னு சொல்றார் அவர். ஹதீஸ்ல அப்படியே வருது, பேஹே
என்னப்பா பஹு பஹு தயாராகிட்டேன்னு கையில் உள்ள பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசுறாரு. ஏன்னா இந்த பேரிச்சம்பழம் திங்கிறதுக்கு இடையில சொர்க்கம் கிடைக்கிறது எனக்கு லேட் ஆகும், ஒரு 4-5 நிமிஷம் ஆகும்ல. அந்த 4 நிமிஷம் இடைவெளி கூட எனக்கு இருக்கக்கூடாது, சொர்க்கம் உடனே வேணும். பேரிச்சம்பழத்தை தூக்கி வீசி விட்டு களத்தில் இறங்கினார். அப்போ சாக வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு லாஜிக்கா சொல்லணுமா இருந்தா இந்த தற்கொலை இருக்கு இல்லையா, அது என்னது சூசைடு பாம்பு வைக்கிறான் இல்லையா, கிட்டத்தட்ட அதுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட. ஏன்னா அப்ப என்ன செய்வான், நம்மளை கண்டபடிக்கு வெட்டுவான், எதிரி நிற்கவே முடியாது, வெட்டிச்சிரும், அதுக்கு மாற்றே கிடையாது. சில நபித்தோழர்கள் உருக்கு சட்டை இருக்குல்ல, வால் குத்தாமல் இருப்பு இருக்கு, அந்த அங்கி அணிவார்களே, அதை கூட கலெக்டர் வீசி விட்டு இறங்குறான். எதிரிலாம் பார்த்து பயந்து நடுங்கிறான், ஓடுறான். உமையா பின் ஹலஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இந்த அணியிலே நிற்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பர் உமையா பின் ஹலஃப். போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. உமையா பின் ஹலஃப் போறார், இது அப்துர் ரஹ்மான் போகிறார். போற போது அந்த உமையா பின் ஹலஃப் என்பவனும் அவருடைய மகனும் நிற்கிறார்கள். போன உடனே அந்த உமையா சொல்லுகிறான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, நாம் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் அல்லவா, என்னை தேடியா நீங்கள் வந்தீர்கள், இந்த போரிலே என்னை நீங்கள் கொல்ல போகிறீர்களான்னு கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் கொஞ்சம் இலகுன மனசு விட்டுட்டாங்க. சரி, நீ திருந்துற மாதிரி சொன்னீனா நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உனக்காக பரிந்துரை செய்கிறேன். இப்படி பேசிட்டு இருக்க போகும்போது பிலால் கையில வாளோட நெடுக்க, யாரு பிலால் ரலியல்லாஹு தஆலா, எனக்கு வரலாறுல தெரியும், கருப்பு மனுஷர், ஹபஷி, நெஞ்சிலே பாறாங்கல்லை போட்டு அகது அகது என்று உறக்க கத்திய நிலையிலே கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டவர், இந்த வரலாறு தெரியும். இந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பிலால் கையில வாளோடு ஒரே லட்சியமாக அந்த போர்க்களத்தில் ஊடுருவி சுற்றி கொண்டே வருகிறார். யாரையே தேடுறாரு. அவர் யாரை தேடுறாருன்னா இந்த உமையாவை தான் தேடுறாரு. இவன் தான் அந்த கொடுமை பண்ணவன். அவருக்கு ஒரே லட்சியம், இவனை போட்டுறன்னு தூக்கிட்டு அலைஞ்சு வந்தா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோடு உரையாடிக்கிட்டு இருக்கிறாரு. வேகமா வந்தான், ஹாதா உமையா பின் ஹலஃப் இன் நஜா மா நஜவுத். திருப்பி சொல்றாரு, இவன் பழைச்சான்னா நான் செத்தேன், அதான் இன் நஜா மா நஜவுத், அவன் பழைச்சான்டா நான் செத்தேன், எந்த காலத்திலையும் அவன் இருக்கவே கூடாது, நான் இருக்கிற மாதிரி தான் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமா பண்ண அபூபக்கர் சித்திக் தடுத்து நிறுத்துறாங்க. இருங்கன்னு முடிச்சு தள்ளி விட்டுட்டு ஒரே பாடு. அதை முடிச்சுட்டு தான் அந்த நிம்மதியா இருந்தார். என்னன்னா அந்த நேரத்தில் வெகு தீவிரமாக அந்த நபி தோழர்கள் இறங்கிய காரணத்தினாலே எதிரிகள் எல்லாம் அசந்து போனார்கள், பின்வாங்கி ஓடலானார்கள், ஓடத் தொடங்கினார்கள். அருமை சகோதரர்களே, அந்த போரில் கலந்து கொள்வதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உமைர் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அபி வக்காஸ் என்ற நபி தோழருடைய உடன் பிறந்த சகோதரர், பேரு உமைர் இப்னு அபி வக்காஸ். எதுக்கு சொல்கிறேன்னா வயசு 16 வயசு. நபி தோழர்கள் புறப்பட்டு போகிறார்கள் போது அவரும் பின்னாலே வர்றாரு. யாரு? உமைர். வர்றவர் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பட்டுட்டா சின்ன போய போடான்னு திருப்பி விட்டுருவாங்களே, ஆளுகளுக்கு பின்னால் மறையிறது, ரசூலுல்லாஹ் திரும்பினா சரி ஒளிஞ்சிக்கிறது, இப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. அவர் அண்ணங்காரரு சட்டையை பிடிச்சிக்கிட்டார், தம்பியே எங்கே வர்ற நீ அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் யுத்தத்துக்கு போகிறாங்க, ஷஹீதுடைய பாக்கி என்ன சொல்கிறாங்க பாருங்க, சாதாரணமாக பேசுகிறாங்க, சர்வ சாதாரணமாக ஷஹீதை பற்றி பேசுகிறார்கள், ஷஹாதாவை பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்தா என்னை திருப்பி விட்டுருவாங்க, அதனால தான் நான் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சு வரேன். அவர் சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, கூப்பிட்டாங்க. ஐயோ வயசானா 16 தானே. அவர் சில நேரத்தில் என்ன செய்கிறாரு, இப்படி எக்கிக்கிட்டு நிற்கிறாரு, உயரம் கம்மியாக இருக்குண்டு 2 காலையும் குதிங்காலை தூக்கிட்டு இப்படி நில்லாம் பார்க்குறாரு. அவர் நீ சின்ன பையன் தான், ஓடிடு மதினாக்கு உனக்கெல்லாம் இடம் இல்லைன்றாங்க. அவர் உடனே என்ன செய்கிறாருன்னா விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டார், கண்ணிலேருந்து கண்ணீர் ஓடுகிறது. நம்ம ஊர்கையிலுக்கு வந்தால் பயில இருந்து கத்துவாங்க இல்லைங்க, நம்ம ஊர் பயிலுங்க, அவனை காசை அவனை கொடுத்து தாஜா பண்ணிட்டு வரணும், நானும் பறத்தாலேயே பஸ்ஸுக்கு வருவேன்னு கத்துவான் பாருங்க. இந்த மாதிரி அவன் உல்லாச பயணம் போகிறதுக்கு கத்துவான், இவர் எங்கே போகிறதுக்கு கத்துறார், உலகத்தை விட்டு பிரிந்து போவதற்கு அழுகிறார். ரக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படியே வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் மீது இறக்கப்பட்டார்கள். அந்த இளைஞர் வந்தார், போரிலே கலந்து கொண்டார், ஷஹீதானார். 14 பேர் முஸ்லிம்களில் ஷஹீதானார்கள், அதில் இவர் ஒருத்தர் உமைர், 16 வயசு. யோசனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு, சுவனத்தின் மீது என்ன ஒரு நம்பிக்கை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி வருகிறார்கள் என்ற தகவலை கேட்ட உடனே ஒரு வீட்டில் வந்து சாது பின் ஹைதம் என்று ஒருத்தர் இருந்தார் மதீனாவில். அவருடைய வாப்பா ஒருத்தர் இருந்தார். அங்கே குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னா, 2 பேருக்கு இடையில பிரச்சனை, சண்டை. என்னது? குடும்பத்தில் பொம்பளை பிள்ளைலாம் இருக்கிறாங்க, கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும், கவனிப்பதற்கு ஆள் வேண்டும். அதனால் யாராவது ஒருத்தர் இருக்கணும், யாராவது ஒருத்தர் போகணும் போருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? நான் தான் போக வேண்டும் மகன் சொல்கிறாரு, இல்லை நான் தான் போக வேண்டும் வாப்பா சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தாரோட உட்காந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறாங்க. யார் பேர் வருதுன்னா மகன் பேர் வருது, மகனுடைய பேர் வருது. மகன் சொன்னார், வாப்பா குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நான் போகிறேன் யுத்தத்துக்கு, நான் திரும்பி வருவானாங்கிறது தெரியாது என்று சொன்ன நேரத்தில் வாப்பா எவ்வளவா கெஞ்சுறார், மகனே நீ வாழ வேண்டிய வயசு, நான் பரவாயில்ல வயசானவன், நான் போகிறேன், நீ இரு, அந்த சோழியே வச்சுக்கிறாத, நீ இருக்கணும். அவரு போகிறாரு. கடைசியாக அந்த வாப்பா கேட்டார், மகனே பெத்த தகப்பன் இவ்வளவு கெஞ்சிறனப்பா, கொஞ்சம் இறக்கப்பட்டா என்னண்டு. அவர் மகன் சொன்னாருங்க ஒரு வாசகம், சொர்க்கம் மட்டும் இல்லைன்னா இறக்கப்பட்டிருப்பேன்டார். கிடைக்க போவது என்ன? மகத்தான சுவனம். அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அது அல்லாத வேற எதுவாக இருந்தாலும் சரி தகப்பன்னு நான் விட்டு கொடுத்துருப்பேன், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி போனவர் திரும்பி வரவே இல்லை. 14 சுஹதாக்களிலே அவரும் ஒருவர் என்ற பட்டியலை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அருமை சகோதரர்களே, ஆச்சு. யுத்தம் வேகமாக நடந்தது. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக பெரும் சாதனை நிகழ்த்தினார்கள். ஹஜரத் அலி மிக பெரும் சாதனை நிகழ்த்தினார்கள். இந்த போரெல்லாம் நான் விவரிக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, சுருக்கமானுடைய படிப்பினைகளை மட்டும் நம்ம பார்க்குறோம். போர் முடிந்தது. 70 குறைஷிகள் கொல்லப்பட்டார்கள். முதல் நாளே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த இடத்துல அபூஜஹல் கொல்லப்படுவான், இந்த இடத்துல உத்பா, இந்த இடத்துல ஷைபா, இந்த இடத்துல வலீத், இப்படி எல்லாம் அடையாளம் காட்டினாங்க. இந்த இடத்துல உபய் இப்னு கலஃப். கரெக்டாக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார்கள். போர் நடக்கிற நேரத்திலே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரிசிலை நின்று கொண்டு கையேந்தி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ் விட்டு விடாதே, யா அல்லாஹ் எங்களை கைவிட்டு விடாதே என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைகளிலே போட்டிருந்த அந்த துண்டு கீழே விழுகிறது. தன்னை மறந்த நிலையிலே அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு துண்டை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கைகளிலே மறும விட்டு, அமைதியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ், அமைதியாக இருங்கள் என்று சொன்ன நேரத்தில் தான் அபுஷுரு யா அபூபக்கர், அபூபக்கரை நற்செய்தி கேளுங்கள், ஹாதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து விட்டார், அவரோடு 500 மலாயிக்கத்துமார்கள் வருகிறார்கள். இதோ மீகாயில் வந்து விட்டார், அவரோடு 500 மலாயிக்கத்துமார்கள் வருகிறார்கள். போரிலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி என்பது வெறும் 313 பேர் அல்ல, அந்த வீரம் மட்டுமல்ல, பின்னணியிலே அல்லாஹ்வுடைய உதவி இருந்தது. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டிய அந்த வசனம் அல்லாஹ் சொன்னா, குன்தும் அதில்லா ஃபீ பத்ர் வலகத் நஸரக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் ஃபீ பத்ரில் வான்தும் அதில்லத்தும், நீங்கள் மிக பலவீனமாக இருந்தீர்கள். வெறும் 313 பேர், 1000 பேர்களை எப்படி வெற்றி கொள்ள முடிந்தது? உங்களுக்கு பின்னாலே மலாயிக்கத்துமார்களுடைய உதவி இருக்கிறது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். என்றைக்கும் நியாயத்துக்கு புறம்பாக போகாமல் சத்தியத்திற்கு ஆதரவாக ஒரு முஸ்லிம் சமுதாயம் நிற்குமாயிருந்தால் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய திருப்தியை தவிர வேறு எந்த திருப்தியும் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான பரிசு மாத்திரம் எங்களுக்கு போதும் என்ற உள்ள உறுதியோடு ஒரு சமுதாயம் எந்த ஒரு சவாலை சந்திப்பதற்கு எழுந்து நின்று புறப்பட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மலாயிக்கத்துமார்களுடைய தஹீர் உதவி நிச்சயமாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி காட்டுகிறது. 70 பேர் எதிரிகளிலே கொல்லப்பட்டார்கள், 70 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். பிடிச்சாச்சா கொண்டுட்டு வர்றாங்க, சுருக்கமாக வரும். மதீனாவிற்கு கொண்டு வருகிறார்கள், பிடிக்கப்பட்ட கைதிகளை மதீனாவுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி வந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்தார்கள். அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மனைவி ருக்கையா அவர்கள் வஃபாத் ஆகி கபூரில் வச்சு மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுக்கு செய்தி வருகிறது, ரசூலுல்லாஹ் வென்று விட்டு வெற்றி வீரராக வாகை சூடி மதீனாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. மதீனாவுக்கு வந்தார்கள், சிறை கைதிகளோடு வந்தார்கள். 70 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கைதிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை, இப்போ மாதிரி அப்போ ஜெயிலாம் கிடையாது, 70 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமே. அதில் என்ன ஒன்றுன்னா, மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த உடனே அந்த கைதிகளை உணவு கொடுக்கறதுக்கு என்ன உணவு இருக்குன்னு பார்த்தா பேரிச்சம்பளமும் ஹுபுஸும் ரொட்டி
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அருமை தோழர்கள்ல நீங்கள் எல்லாம் பேரித்தம்பழத்தை உண்ணுங்கள், உங்களுடைய கைதிகளுக்கு ரொட்டியை கொடுங்கள். அந்த கம்பேரிசன் பண்ணால் அந்த ரெண்டு உணவுலையும் குபுசு தான் சிறந்த உணவு, பேரிச்சம்பழம் சிறந்த உணவு இல்லை. அதான் அதோட கம்பேர் பண்ண போகுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, வெற்றி வீரர்களை பேரிச்சம்பழத்தை திங்க சொல்லிட்டு அவர்களால் சிறைபிடிக்கப்பட்ட போர் கைதிகளுக்கு குபுசை கொடுங்கன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர்னு பாருங்க. அருமை சகோதரர்களே, இந்த கைதிகளை என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கே உரிய அந்த பாணியிலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, இவன் எல்லாம் வேற யாரும் இல்லை, எல்லாம் நம்ம உறவுக்காரன், சொந்தக்காரன். அவன் சொந்தக்காரன் கூட இங்கே உட்கார்ந்துருக்கிறான். அதனால யார் யார் அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க கையில் வாழை கொடுத்து அவங்க சொந்தக்காரங்களை அவங்களே கொலை பண்ணிட்டு விட்டான். யாரு? உமர் அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு. அவங்களுக்கு அதான் வரும், அல்லாஹ்வுனா விட்டுரு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே நீர் ஒரு பாதையில் வைந்தால் ஷைத்தான் அடுத்த தெருவில் விழுந்து ஓடுறானே அப்படின்றாங்க. சரி, அபூபக்கர் சித்திக் அவர்களிடத்தில் கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுகிறீர்கள்? அபூபக்கர் சொன்னாங்க, நஷ்ட ஈடு வாங்கிட்டு விட்டுருவோம். கடைசியில் அவ்வாறே முடிவு செய்யப்பட்டது. ஒரு ஆளுக்கு 4000 திர்ஹம்ஸ் நஷ்ட ஈடு. இல்லை, இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த போர்க்களத்தில் எதிரிகள் தோற்று பாதி பேர் ஓடினதுக்கு பிறகு சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டாங்கல்ல, அப்படி பிடிக்கப்படுகிற போது இந்த முஸாப் இப்னு உமைர் இருக்கார்ல, அவருடைய சகோதரன் ஏற்கனவே சொன்ன வந்திருந்தாருண்டு, அவரும் சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறார். அவரை சிறை கைதியாக பிடிக்கிறவர் ஒரு மதினாக்காரர் கையை பிடிச்சிக்கிட்டார், நீ என்னுடைய சிறை கைதி ஓடாத அப்படின்னு பிடிச்சிக்கிட்டார். அந்த நேரத்தில் முஸாப் இப்னு உமைர் பக்கத்தில் போய்கிட்டு இருக்காரு, அண்ணங்காரர் போறாரு. அப்போ அந்த உஸைர் இப்னு அவருடைய உஸைர் என்ற அவருடைய சகோதரர் சொல்றாரு, சகோதரா முஸாபே, நீ என்னுடைய சகோதரன் இல்லையா, என்ன கைதியா பிடிக்கிறான பார்த்துக்கிட்டு போறியேங்கிறாரு. அப்ப முஸாப் சொன்னாரு, உங்க அம்மா பெரிய பணக்காரி, உங்க அம்மா தான். அவர் சொல்றாரு, உங்க அம்மா பெரிய பணக்காரி, பணம் கொடுத்து உன்னை மீட்டிக்கிட்டு போயிடுவா, நீ என்னுடைய சகோதரன் இல்லை, உன்னை பிடிக்கிறாரு பத்தியலா, அவர் தான் என் சகோதரன்ட்டு போயிட்டார். யார? அந்த மதினாக்காரர் அந்த சாபியை சொல்றாரு, இவர் தான் என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரன் இல்லை. மதினாவில் கொண்டு போய் உட்கார வச்சு ஒரு ஆளுக்கு 4000 ரூபா நஷ்ட ஈடு, 4000 திர்ஹம் கட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அவன் மதினா அக்காவுக்கு ஆள் அனுப்பப்பட்டது. பல பேர் பொருள்களை கொண்டு வந்தார்கள். சில பேரை மீட்டுக்கிட்டு போறதுக்கு யாரும் வரல. சில குடும்பத்தில் அந்த மாதிரி இருப்பாங்க, ஆள் காணாம போயிட்டான்னு வச்சுக்க, என்ன அவன் தம்பியை காணாம மகனை காணாம தொலைஞ்சு போன வரலும் விடு, ஏன் போட்டு சனியை இழுத்துக்க நிற்கிறேன், விட்டுருவோங்கிற முடிவு. அது மாதிரி இருக்காங்க. ஒருத்தனை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு, மகனை கடத்திட்டு வந்துட்டேன், 1 லட்ச ரூபா தந்து மீட்டு கண்டு வெட்டி, அவன் சொல்லியிருக்கான் 2 லட்ச ரூபா வரும், ஆளை காலி பண்ணிடுறேன். தொலைஞ்சா போதும்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரி குரூப் இருந்தாங்கல்ல, அவங்கள மீட்டுக்கிட்டு போகிறதுக்கு ஆள் யாரும் வரல. அந்த நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கைதிகளிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்றாங்க. அரபி எழுதவும் வாசிக்கவும் தெரியுமா? தெரியும். அப்படியானால் மதீனாவில் இருக்கக்கூடிய 10 பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆளும் எழுத கற்றுக் கொடுத்து விட்டு விடுதலையாகி செல்லுங்கள். நஷ்ட ஈடு மக்காவிலிருந்து வருகிறது, பெற்றுக்கொண்டு ஒவ்வொருவராக விடுதலை செய்கிறார்கள். அப்படி வருகின்ற நஷ்ட ஈட்டில் ஒரு பொருளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் நபி தோழர்கள் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதரே, இந்த மனிதருக்காக இந்த பொருள் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குறாங்க. அது கழுத்தில் அணிகின்ற ஒரு மணி மாலை, லேடிஸ் பொம்பளையை போடுற ஒரு மாலை. அதை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிமிடம் அதை விட்டு பார்த்து விட்டு கண்களில் இருந்து, கைகளில் தான் மாலைன்னு இல்லை, கண்களிலேயும் மாலை மாலையாக கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. அந்த நபி தோழர்கள்லாம் வியப்போடு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே ஏன் அப்படின்னு. அந்த மாலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ரசூலுல்லாஹ்வோடு 15 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி மணிமணியாக 4-3 குழந்தைகளை, ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை, அன்னை ஃபாத்திமா போன்ற பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து மறைந்தாரே அந்த முதல் முஸ்லிம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அணிந்திருந்த மாலை, அந்த மாலை அதை பார்த்தா தன்னுடைய மனைவியினுடைய ஞாபகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாரு. சரி, அந்த மாலையே இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா அவர்கள் தன்னுடைய மகள் ஜெய்னப், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஜெய்னப்னு ஒருத்தவங்க இருந்தாங்க.
அவர்களுடைய திருமணத்திற்கு தன்னுடைய தாய் வீட்டை சேர்ந்த மக போட்டு அனுப்பிய மாலை. சரி, அது எப்படி இங்கே வந்துச்சு? அவன் மருமகன் கைதியா நிற்கிறார். யாருடைய மருமகன்? அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய மருமகன் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அன்பு கணவர் அபுல் ஆஸ். அவரும் அந்த கைதிகளில் ஒருத்தருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிடத்தில் அனுமதி வாங்குகிறார்கள். இந்த மாலையை வாங்கிக்கிட்டு இவரை விடுதலை செய்யறதுக்கு என் மனசு ஒப்பலை. ஆனால் நான் வேறொரு நிபந்தனை சொல்லுகிறேன், அதை நபித்தோழர்களாகி நீங்கள் அங்கீகரிப்பீர்களா? அதாவது முழு அதிகாரமும் ரசூலுல்லாஹ்வுடைய கையில், முழு அதிகாரமும் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். கேள்வி கேட்பதற்கு நாதி இல்லை, முழு அதிகாரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள், இவருக்கு வேறொரு சலுகையை கொடுக்கலாமே. அது என்ன சலுகை அப்படின்னு கேட்டால், இந்த காஃபிரோடு இனிமேல் என்னுடைய மகள் வாழ முடியாது, ஸைனப் வாழ முடியாது. ஆகையினால நாம் ஒன்று செய்வோம், இவரை விடுதலை செய்து அனுப்புவோம். இவர் போய் என்னுடைய மகளை விவாகரத்து செய்து அவர் மதீனாவுக்கு திருப்பி விடட்டும். என்ன சொல்லுகிறீர்கள் கேட்டோன்னா, எல்லா நபி தோழர்களும் செய்யுங்கள், யாரை சொல்லலான்னு சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிபந்தனையோடு அந்த அபுலாஸை அனுப்பினார்கள். அவர் கரெக்டாக போன மாதிரி என்ன பண்ணார்? விவாகரத்து பண்ணி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனபை திருப்பி அனுப்பினார். அந்த ஸைனப் பிற்காலத்தில் யாருக்கு வாழ்க்கைப்பட்டார்கள் என்பதை வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது அந்த பாக்கியம். இவ்வளவு பெரிய தியாகம் செய்து இந்த போரிலே கிடைத்த வெற்றியின் பலனாக என்ன ஆனது தெரியுமா? மதீனாவிலே ஒரு சதிவலை பின்னப்பட்டு கொண்டிருந்தது. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்குகளுடைய தலைவன் இன்னும் சில மாதங்களிலே மக்காவிலிருந்து வந்திருந்த இந்த முஹாஜிர்களை, நபியையும் அவருடைய தோழர்களையும் இங்கிருந்து விரட்டி விடுவோம், மதீனாவின் ஆளுகை என்னுடைய கைவசம் வரும், முஸ்லிம்களை பூண்டோடு அழித்து விடலாம் என்ற கனவு கண்டு கொண்டிருந்தபடி அந்த கனவிலே மண் விழுந்தது. இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு மிக பெரும் படையை தோற்கடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் வீரம் செறிந்தவர்கள், இவர்களோடு மோதி ஜெயிக்க முடியாது என்ற அச்ச உணர்வு வந்தது. சுற்றி இருக்கக்கூடிய அரபு குலத்தவர்கள், அரபு கோத்திரத்தார்கள் எல்லாம் இந்த மாபெரும் வெற்றியை செய்தியை கேள்விப்பட்டு அதிசயிக்கலானார்கள். அதிலே பல பேர் மதீனாவுக்கு தேடி வந்து இவர்தான் முகமது நபியா என்று கேட்டு அந்த ஒரு சாதனைக்காகவே இஸ்லாத்திலே வந்து கலிமா சொல்லி இணைந்தவர்களிலே பலர் முஸ்லிம்களாக மாறி போனார்கள். முஸ்லிம்களுக்கு ஒரு தெம்பும் தைரியம், ஒரு போராட்டத்தில் பெரிய வெற்றி கிடைச்சுன்னா அடுத்தாப்புல ஒரு தைரியம் வந்து தெரியுமா, இனிமேல் எதையும் சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியம். அதனால் இஸ்லாமிய வரலாறிலே திருப்புமுனையை ஏற்படுத்திய பெரிய விஷயம் இது. நான் சுருக்கமாக அந்த படிப்பினைகளை மட்டும் சொல்றேன். திருப்புமுனையை ஏற்படுத்திய இந்த யுத்தமானது, அந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட வெறும் 313 நபித்தோழர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பரிசளித்தார். அதான் இதில் ஹைலைட்ஸ். அல்லாஹ் ஒரு பரிசளித்தான். அது என்ன பரிசு தெரியுமா? பத்ரீன்களே, பத்ர் தோழர்களே, பத்ர் சஹாபாக்களே, இந்த போரிலே கலந்து கொண்டதன் காரணமாக இதற்கு முன்னால் நீங்கள் செய்திருந்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். இதல்ல பெரிய விஷயம். அடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், இதற்கு மேலும் நீங்கள் உங்கள் மரண பரியந்தம் நீங்கள் சாகும் வரை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அதையும் இப்போதே மன்னித்து விட்டேன் என்றார். உலகத்தில் யாருக்குமே இந்த அந்தஸ்து கிடையாது. அந்த பத்ர் சஹாபாக்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த சலுகையை வழங்கினான். இந்த உலகத்தில் இனிமேல் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் நான் மன்னித்து விட்டேன். உதாரணம், ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய இராணுவ ரகசியங்களை மக்காவுக்கு சொல்லுகிறார். அதை ரசூலுல்லாஹ் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. நபி தோழர்கள் எல்லாம் ஆத்திரப்பட்டு பொங்குகிறார்கள். இப்படிப்பட்ட துரோகம் செய்தவருக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று, கொலை செய்ய வேண்டும் என்று பறக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வசனத்தை சொல்லி காட்டி நினைவில்லையா, அந்த 313 பேரிலே இவர் ஒருத்தருப்பா, அல்லாவே மன்னிச்சிடான், நீங்க என்னப்பா ஆத்திரப்படுறீங்கன்னாங்க. அவ்வளவு பெரிய மகத்தான அந்தஸ்தை அவர்களுக்கு பெற்று தந்தது இந்த பத்ர் போர்க்களம். இஸ்லாத்தின் முதல் போர்.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தளபதியாக, எதிரணியிலே அபூஜஹில் ஒரு தளபதியாக நின்று அந்த தளபதி அவரை சார்ந்தவர்களை எல்லாம் தோற்கடித்து மக்காக்காரர்களுடைய முகத்திலே கரி வீசி இந்த தீனுல் இஸ்லாம் என்பது மேலோங்க செய்வதற்காக கலிமத்தில் ஒய்யா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமா கியாமத் நாள் வரை நீடிக்க வேண்டும் என்பதற்கு அச்சாரம் போடும் விதத்தில் சர்வ பரி தியாகமும் செய்து முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வென்றால் சொர்க்கம், வென்றால் தீன், தோற்றால் சொர்க்கம் என்ற ரீதியில் ஒரு தைரியத்தை கொடுத்து சாவதற்கு துணிந்து வந்து நிற்கும் எதிரிகளே, நீங்கள் செத்தால் நரகம் செல்வீர்கள், நாங்கள் செத்தால் சொர்க்கம் செல்வோம். நரகம் செல்வதற்கு உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தால் சொர்க்கம் செல்வதற்கு எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் என்பதை அடிப்படையாக வைத்து போராடி இஸ்லாத்துக்கு வெற்றியை தேடித்தந்த அந்த நபித்தோழர்களான பத்ர் சஹாபாக்களின் பெயரால் இன்றைக்கு மகா மட்டமான காரியங்கள் நடப்பதை பார்க்கிறோம். அவங்க பேரில் மௌலுது, அவங்க பேரால் பாத்தியா, அவங்களுக்குன்னு தனி ஒரு அது ஒரு கொண்டாட்டங்கள், இதெல்லாம் ஒன்றும் இஸ்லாத்தில் இல்லை சகோதரர்களே. அவர்களுக்காக துவா செய்வோம். அவருடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினையாக இருக்கட்டும், அந்த நெஞ்சுரம் நமக்கு வரட்டும். முஸ்லிம் என்பவன் வெறும் சோறு தின்பவன் அல்ல, இது கோழைகளின் கூடாரம் அல்ல. இஸ்லாம் என்பது வீரர்களின் விருந்து மண்டபம் என்பதை நினைவிலே கொண்டு இந்த புனித ரமலானிலே நாமும் நம்மால் முடிந்தவரை இந்த தீனுக்காக, இந்த சமுதாயத்திற்காக நம்மை தியாகம் செய்து அர்ப்பணிப்பதற்கு முன்வர வேண்டும். அத்தகைய உணர்வை எல்லாம் அல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டிய நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கிறேன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.